கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். சங்கீதம் 10:2 கையில எடுத்துக்கலாம். எல்லாரும் சங்கீதம் 10:2 வாசிக்கிறவங்க இப்படி பக்கத்துல வந்துருங்கம்மா. இந்த குடும்ப ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியன் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, அழிக்க நினைத்தவங்க அழிஞ்சு போனாங்க. இத குறித்து ஒரு 5 பேரை குறித்து பார்த்து பிற்பாடு நினைத்து என்கின்ற தலைப்புல கர்த்தருக்கு சித்தமான ஒரு 3 காரியத்தை நேரம் இருந்தா நம்ம பார்க்க போறோம். தயவு செய்து எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 10:2 வாசிக்கலாமா? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சங்கீதங்களை குறித்து குழந்தைங்களாம் பேசாம பாத்துக்குமா. சங்கீதங்களை குறித்து நம்ம கடந்த ஆண்டுல 11 வருஷமா எதை பார்த்தோம்? வெறும் சங்கீதத்தை மட்டும்தான் நம்ம சர்ச்சில் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த வருஷத்துல இருந்துதான், அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இந்த 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல சொல்லப்படுது, துன்மார்க்கன் தன் பெருமைனால சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்கள் அவர்களே அகப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் எப்ப பாடப்பட்டதுன்னா, சவுலால 85 ஆசார்கள் கொல்லப்பட்ட பிற்பாடு ஏச ஜெபக்குழு 10ஆம் சங்கீதத்தை பாருங்க. தாவீது காட்டுல இருக்கிற தாவீது 12ஆம் சங்கீதத்தை இந்த பின்னணியில் தான் பாடுறாரு. அப்ப பாடும்போது சொன்னாங்க, துன்மார்க்கன் யாரு? சவுல் தன் பெருமைனால சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். பெருமை. அபிமெலேக்கு அரசன் எவ்வளவு சொல்றாரு, ஆசாரியன் எவ்வளவு சொல்றாரு. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல தாவீது வந்து அப்பம் கேட்பாரு. எவ்வளவு சொல்லுவாரு, ஐயா உன் மருமகன் எண்ணிதான் நான் எதை கொடுத்தேன்? தேவாலயத்துடைய அப்பமோ கோலியாத்துடைய பட்டயத்தை கொடுத்தேன். உனக்கும் அவருக்கும் இருக்கிற பகை தெரியாது. எவ்வளவு பேசினாலும் கூட காதுல வாங்கவே இல்லை. பாருங்க, கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரிய குடும்பத்துல இருந்து 85 பேரை யாரு கொலை செய்யுது? சவுல் கொலை செய்யலாம். இததான் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் பெருமைனால சிறுமைப்பட்டவனை கடூரமா என்ன பண்ணான்? துன்பப்படுத்துறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்களே அகப்படுவார்கள். இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட காரியம். சவுலுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்துல அப்படியே நடந்தது. பெலிஸ்தருடைய யுத்தம் இவருக்கு விரோதமா திரும்பிச்சு. குடும்பத்துல ஒருத்தரையும் இல்லாதபடி கர்த்தர் சங்காரமாக்கினார். அதனால அழிக்க நினைத்தவங்க அழிஞ்சு போனாங்க என்ற தலைப்புல தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறோம். முதலாவது காரியம் யாருன்னா, பார்வோன் அரசன். யாரு? பார்வோன் அரசனை குறித்து நம்ம பார்க்க போறோம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். முதல் காரியம், பார்வோன் அரசன். வாசிங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையில் கருத்து என்ன என்று அவளை கேட்டால், இந்த கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை வதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பா பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை நடந்து போனார்கள் என்று. சரி, கவனிக்கலாம். அதாவது அழிக்க நினைச்சவங்க என்ன வானாங்க? அழிஞ்சு போனாங்கன்ற தலைப்புல தான் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறோம். பார்வோன் அரசன் இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம், அதாவது நதியில போட்டு கொல்லும்படியா நினைத்து சட்டத்தையும் கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா 10வது வாதையில 10 வாதைய பார்வோனுக்கு விரோதமாய் கர்த்தர் பார்வோன் தேசத்துக்கு விரோதமாய் ஏற்படுத்துறார். அதுல 10வது வாதையில அவனுடைய தலைச்சம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களையும் தலைச்சம் பிள்ளைகளையும் கர்த்தனவனா அழிச்சார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமே. அது மாத்திரம் இல்ல, யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இஸ்ரவேலை அழிக்க நினைத்து செங்கடல்ல இறங்கி இஸ்ரவேல் புறப்பட்டு போறாங்க.
இஸ்ரவேலை அழிக்க நினைச்சு பார்வோனுடைய சேனை செங்கடல்ல இறங்குது. அந்த பார்வோனுடைய சேனையும் எது கவுத்து போட்டது? சமுத்திரம் கவுத்து போட்டதை பாக்குறோம். 14:28 ஒருவரும் என்ன பண்ணல, தப்பலை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவரும் தப்பாத போறதுக்கு காரணம் என்னன்னா, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு கொஞ்சம் வேகமா இருங்க. ரெக்கார்ட் ஆகுது, கொஞ்சம் வேகமா இருங்க. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை கவனிக்கலாம். ஏன் பார்வோன் அரசன் 400 வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைத்த அவன் ஒன்றும் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேலை கர்த்தர் நினைச்சுன்னு இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய நினைவுல இருப்போம்னா, நம்ம அழிக்க நினைக்கிறவன் அழிஞ்சு போக முடியாது, கர்த்தர் செஞ்சிருவார். இதுதான் நடக்குது. அப்ப பார்வோன் இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போடுறான், இல்லாதபடி செய்யணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அவனுடைய தலைச்சம் பிள்ளையில இருந்து அத மிருகஜீவன் தலைச்சம்ல இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? 10வது வயதுல சங்கரமாக்கிறத பாக்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் இஸ்ரவேலே ஆண்டவர் நினைச்சாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் நம்மளை மறக்கவே மாட்டார். இதுக்குதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றார், வாசிக்க வேணா, உன் தாயானவர் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். கவனிக்கலாம். அதனால கர்த்தர் நம்மள நினைச்சுக்கினே இருக்கிறார். நமக்கு செய்யப்படுகிற தீங்கையும் கர்த்தர் நினைக்கிறார். ஏற்ற வேலையில பதில் செய்வார். நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, சாமுவேல் மூலமா சவுலிடத்துல சொல்லுவாரு, சவுலே, இஸ்ரவேல் ஜனங்க வழிமறித்த செய்திய என் மனசுல வச்சுங்கிறேன்றார். அதனால அமெரிக்கிற ஒருவரை என்ன பண்ணாத, விட்டு விடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை நினைத்து இருக்கிறார். அதனால்தான் அழிக்க நினைச்ச பார்வோனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அழிச்சுதானே பார்க்கிறோம். ஆமென். 2வதாக தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர் 3வரையும் அழிக்க நினைச்சது யாருன்னா பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சர் அழிக்க நினைச்சாரு. அக்கினி சூளைய 7 மடங்கு அதிகமாக்கி இந்த 3 பேரை சுமந்துன்னு போறாங்க அழிக்கும்படியா. நீங்க 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 22ஆம் வசனத்தை. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாகப்பட்டிருந்தபடியினால், அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அல்லேலூயா. பாருங்க, இவங்களை தூக்கின்னு போனாங்க, அனல் பட்டு இவங்க காலியானாங்க. தூக்கி போடப்பட்டு அக்னி சூளையில இருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரும் அவரோடு கூட கிறிஸ்துவும் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவ என்ன பண்ணாங்கன்னா 4 பேரும் விடுதலையோடு நம்ம உலாவி கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு சேதமும் வரல. அவங்க முடிய நம்ம கருகலன்னு வேக வசனம் இருக்குது. தூக்கி போட நினைச்சான் பாருங்க, அவன் அனல் பட்டு அழிஞ்சு போனான். இதுக்கு காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? இவங்க ராஜா நிறுத்தின பொற்சொலி என்ன பண்ணல, வணங்கலங்க. இவங்க பிரதிஷ்டையில இருந்து என்ன பண்ண பின்வாங்கவே இல்லை. இந்த 4 பேரும், ராஜாவே, நீ எங்களை அக்னி சூளையில போட்டாலும், கர்த்தர் எங்களை தப்பி வச்சாலும், தப்பி வைக்காம போனாலும், நீ நிறுத்தின பொற்சொலியை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி தேவ பிள்ளையே இவங்க தான் பொறுத்துனே, அதாவது பிரதிஷ்டையில இருந்து என்ன பண்ணா பின் வாங்கவே இல்லைங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க, நம்ம எதுக்காக ஒப்பு கொடுத்தோமோ, எந்த காரியத்துக்காக நம்மளை அர்ப்பணிச்சோமோ, நமக்குன்னு ஒரு டெடிகேஷன் இருக்குது. ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா, இதை பண்றேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம். எந்த காரணத்துக்கு ஒண்ணு அதுல இருந்து நம்ம பின் வாங்கவே கூடாது. அப்படி வாங்காம இருப்போம்னா நமக்கு விரோதமா 7 மடங்கு மனுஷனுடைய கோபமா இருக்கட்டும், அக்னி சூளையா பற்றி ஏறிட்டோம், அதுல அவனே அகப்படுவானே தவிர கர்த்தர் உன்னை தப்பி வைப்பார். அல்லேலூயா. 3வது காரியம்,
தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தானியேலை அழிக்க நினைச்சது யார் தெரியுமா? பிரதானிங்க. காரணம் என்னன்னா, பாபிலோன்ல வருகிற ராஜாக்கள் எல்லாரும் தானியேலை தான் என்ன பண்ண தூக்குனாங்க. தானியேலின் மேல பிரியமா இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தானியேல் கொடுத்த ஆலோசனை ராஜாக்குடைய குடும்பங்களையும் தேசத்தையும் பாதுகாக்கிறதா இருந்தது. தானியேல் கொடுத்த ஆலோசனை தான் தொங்கு தோட்டம் வரைபடமே அவர் கொடுத்தது தான். அதனால ராஜாக்களுக்கு யார் மேல பிரியம்? தானியேல் மேல பிரியம். அதனால பிரதானிங்க பார்த்தாங்க, தானியேலை விட்டு வைக்க கூடாது, காலி பண்ணணும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 6:10 தானியேல் 6:10 நான் தான் சட்டம் கொண்டு வந்தாலும் கூட வழக்கம் போல என்ன பண்ண ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இப்ப 6:24 வாசிங்கம்மா. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றா ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே செங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஒண்ணு கூட மிச்சமா வைக்கல. தானியேல சிங்க கெபியில போகணும்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பாருங்க, தானியேல் போடுறதுக்கு முன்னாடி சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. 21 நாள் அந்த சிங்கத்தை பட்னியா போட்டாங்க. தானியேல மிச்சம் மீதி வைக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சாங்க. சிங்க கெபியில குத்துக்கி போறாங்க. சிங்கங்க தானியேலை பாதுகாக்குது. தானியேல் என்ன பண்ற? சிங்க கெபியில நல்லா தூங்குறாரு. பாருங்க, தரியு ராஜா பாக்குறாரு, தானியேலே இடவிடாது ஆராதிக்கிற உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தப்பி வித்த ராஜா வேணும்னு. இதுக்கு யாரு முகாந்தரமா இருந்தாங்களோ அவங்கள தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி நாளைக்குட்டார். நாளைக்கு போட போறாங்கன்னா இன்னி இரவே பாத்தீங்கன்னா நல்ல இளங்கன்றுகளை வெட்டி 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 யாருக்கு போட்டாங்கன்னா சிங்கத்துக்கு போட்டாங்க. சிங்கம் வேட்டை ஆயிடுச்சுன்னா அது ஜீரணிக்கிறது 10-15 நாள் ஆகும். அது பேசாம தான் இருக்கும். ஆடு போனாலும் மாடு போனாலும் மானு போனாலும் தொடாது. பாருங்க, நல்லா வெட்டி வெட்டி போட்டானுங்க. நல்லா சாப்பிட்டுச்சு. இவங்களை சிங்க கபிக்கு எடுத்துன்னு போகும்போது நம்ம தான் சிங்கத்துக்கு அதாவது ஆகாரம் கொடுத்துட்டோமே, நம்மளை எங்க ஒன்றும் பண்ணாது சொல்லி தைரியமா போறாங்க. அந்த சிங்க கபி வாசலாண்டையில போகும்போது சிங்கம் பாய்ந்து அவங்க ஒன்றும் இராதபடி பட்சித்து போட்டது. அப்போ அழிக்க நினைத்தவங்க அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா ஜெபங்க. கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது காரியம், பார்வோன் அழிக்க நினைச்சான், ஒருத்தனும் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நினைச்சார். கர்த்தர் நம்மளை நினைச்சுன்னு இருக்கிறார். அல்லேலூயா. 2வது தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய நண்பர்கள் தங்களுடைய பிரதிஷ்டையை விட்டு நான் பண்ண பின்வாங்கவே இல்லை. காலத்துக்கு தக்கவாறு, நேரத்துக்கு தக்கவாறு, சமயத்துக்கு தக்கவாறு, மாம்சத்துடைய தூண்டுதலுக்கு தக்கவாறு பிரதிஷ்டையை மாற்றி கொள்ளக்கூடாது. எதுக்குன்னு நம்மளை அர்ப்பணித்தோமோ, எந்த வார்த்தை கேட்டோமோ, கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல உறவானாரோ அதுக்கு நம்ம அர்ப்பணித்து இருப்போம். அந்த பிரதிஷ்டையை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின் வாங்கவே கூடாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ பின் வாங்கல, தூக்கி போட நினைச்சோம், அழிஞ்சு போனானே தவிர அவங்களை கர்த்தர் விடுதலையா பாதுகாத்தார். 3வது தானியேல், அவருக்குள்ள ஜெபம் இருந்ததுனாலதான் வழக்கமா 3 வேளை எப்போதும் பலகனி வழியா என்ன பண்ணாராம், கையை உயர்த்தி ஜெபம். பலகனி வழியா எது இருக்குன்னா எருசலேம் தேவாலயம் இருக்கு, அதுக்கு நேரா கையை உயர்த்துறாரு. யூதருங்க எப்பவுமே தேவாலயம் இருக்கிற பக்கம் கையை உயர்த்துவாங்க. இவரு எசேக்கியா ராஜாவுக்கு குறித்து வாசிக்கிறோம். சோறு பக்கமா என்ன பண்ணாராம், திரும்பினாராம். சோத்தெல்லாம் இயேசுநாதர் படமா வரைஞ்சி வச்சுது இல்லை. சோறு பக்கம் திரும்பினாருன்னா அந்த டைரக்ஷன் எது இருக்குது, தேவாலயம் இருக்குது. இது சாலமோன் பண்ண ஜெபம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு நேரம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணாலும், ஆலயத்துக்குள்ள அதாவது ஜெபம் பண்ணாலும் உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கேட்கறவர்களா இருக்கணும் சொல்லி சாலமோன் பண்ண ஜெபத்தை யூதர்கள் எல்லாம் பின்பற்றினாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். உன்னை அழிக்க நினைச்சவன் அழிஞ்சு போகும். 4வதாக கவனிக்கலாம். ஆமா, 127 நாடுகள்ல இருக்கிற யூத ஜனங்களை அழிக்கும்படியா சட்டத்தையும் கொண்டு வந்தான். மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தையும் ஏற்படுத்தினா பாருங்க. பிற்பாடு இந்த மொர்தெகாயுடைய குற்றங்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது. எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம்.
7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அப்படியே ஆ, ஆமோன் ஆ, மொர்தெகாய்க்கு ஆ, ஆயத்தம் பண்ணின ஆ, தூக்கு மரத்தில் ஆ, ஆமோனையே ஆ. தூக்கி போட்டார்கள். பாருங்க, யாருக்கு ஆயத்தம் பண்ணாரு? மொர்தெகாய்க்கு ஹாமான் ஆயத்தம் பண்ணார் தூக்கு மரம். அதே மரத்துல அவரு போட முடிய கர்த்தர் அவனை செஞ்சுட்டாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, மொர்தெகாய் குறித்து அந்த ஆமானுடைய மனைவி சீரை சொல்லுவாங்க, அவன் யாரா இருக்கிறான்? யூத குலமா இருக்கிறான், அவன் ஒரு நாள் நீ அழிக்கவே முடியாதுன்றாங்க. யூத குலம்னா யார் தெரியுமா? யூத குலம்னால கர்த்தரை துதிக்கிற ஜனம்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை பாடணும். சும்மா இருக்கும் போதெல்லாம் வாயில கர்த்தருடைய துதி இருக்கணும். உன்னை அழிக்க நினைக்கிறனா கர்த்தர் எதை கொண்டு அழிக்க நினைக்கிறானோ அதுவே உனக்கு கன்னியா கர்த்தர் மாத்திடுவார். மாத்துவர மாத்த மாட்டார், நிச்சயமா மாத்துவார். அதனால ஆண்டுடைய பிள்ளைங்க எது இருக்கணும்? ஜெபம், துதி 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 இருந்துக்கினே இருக்கணும். 5வது காரியம், இயேசுவை அழிக்க நினைச்சது யார் தெரியுமா? சாத்தான். சிலுவை கொண்டு போனா இயேசு கிறிஸ்து மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தாரு. ஆனா தேவ பிள்ளைகளே, உயிர் தேர்ந்தாரு, சாத்தான கர்த்தர் ஒரு நாளைக்கு நம்ம அழிக்க போகிறார். அழிக்க போறாரா இல்லையா? நிச்சயமா அழிக்க போகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைச்சவங்க கர்த்தர் ஒருபோதும் விட்டு வைக்கவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? விட்டு வைக்கவே மாட்டார். அதனால ஒரு 5 பேரை குறித்து சொன்னேன். பார்வோனை அழிக்க நினைச்சான், அவன் அழிஞ்சு போனான். ஏன் அழிஞ்சு போனா? கர்த்தர் யாரை நினைச்சிருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை நினைச்சிருந்தாரு. தானியேலுடைய நண்பர்களை அழிக்கும்படியா கொண்டு போனாங்க, அவங்க அழிஞ்சு போனாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எதுல இருந்தாங்க? தன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு நம்ம பின் வாங்கவே இல்லை. 3வது, தானியேலை அழிக்க நினைச்சாங்க, அதே சிங்க கைவில் அவங்க அழியும்படியா கர்த்தர் செய்தார். காரணம் என்னன்னா, தானியேலுக்குள்ள ஜெபம் இருந்தது. 4வது, ஆமான் மொர்தெகாயை அழிக்க நினைச்சான், அவன் அழிஞ்சு போன. காரணம் என்னன்னா, மொர்தெகாய் தேவனை துதிக்கணும்னா காணப்பட்டான். கர்த்தரை துதிக்கணும். தேவ பிள்ளைகளை, சும்மா இருக்கும் போது யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். இயேசு அழிக்க நினைச்சான் சாத்தான், சிறுவ மரணத்துக்கு கொண்டு போனா மரித்தார். ஆனாலும் அவர் அழிக்க முடியல, உயிர் தெழுந்தார். ஆனா ஒரு நாளைக்கு கர்த்தர் யாரை அழிக்க போறாரு? சாத்தானை அழிக்க போகிறார். சிலர் சொல்றாங்க, சாத்தான் தலையை சிலுவையில நசுக்கிட்டாரு. தலையை நசுக்கினா சாத்தான் சேர்த்துருவான். ஒன்னும் நெசக்கல, கர்த்தரை விட்டு வச்சிருக்கிறாரு. 4 ஒன்று வரும், வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்புல அவனை என்ன பண்ணுவான்னு, 1000 வருஷம் அரசாட்சிக்கு பாதாளத்துல கட்டி அடைச்சு வைப்பார். 1000 வருஷம். 1000 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு கர்த்தர் அவனை ஏறி வர பண்ணி, எதுக்காக நீ நரகத்துக்கு போறன்னு சொல்லி அவனை கர்த்தர் எங்க போட போறாரு? நரகத்துல போட்டு அவனை அழிக்க போறாரு. ஆமே, அல்லேலூயா. அப்ப அழிக்க நினைச்சவன் என்ன பண்ணா? அழிஞ்சு போனான்னு சொல்லி பார்த்தோம். சரி, நினைத்த என்ற ஒரு தலைப்பை வேகமா போட்டுக்கலாம். நினைத்த என்ற தலைப்பை வேகமா பாட்டுக்கலாம். ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறாங்களோ கர்த்தர் அதெல்லாம் நன்மையாய் மாறுமா. சத்துரு எழும்புறான், பேசுறான், கொல்றான்னா அதுலதான் கர்த்தருடைய கிரியே இருக்குதுன்னு நினைச்சீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு பிரச்சனை எழும்புது, ஒரு போராட்டம் எழும்புது, நமக்கு விரோதமா யாரு எழும்புறாங்களோ அங்க கர்த்தருடைய செயல்பாட நம்ம பார்க்க முடியும். ஆமாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யோசேப்புடைய சகோதரங்க தீமை செஞ்சாங்க, கோயில போட்டெல்லாம் போட்டாங்க. யூதாவுடைய ஆலோசனை கேட்டு அவர் என்ன பண்ணாங்க? தூக்கி வித்தாங்க. எகிப்துக்கு வந்தாரு. 3 வருஷம் வேலை அடிமையா இருந்தாரு. 10 வருஷம் சிறைச்சாலைல இருந்தாரு. 14 வருஷம் என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு பார்வோன் தேசத்துக்கு.
தேவ பிள்ளைகளே, இதுதான் சொல்ற தான் சகோதரனிடத்துல, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, வெகு ஜனங்களை உயிரோடு காக்க கர்த்தர் என்ன பண்ணாரு? நன்மையாக முடிய பண்ணினார். கவனிங்க, கர்த்தர் உங்க பக்கம் இருந்து தீமை செய்ய நினைக்கணுக்கு முன் தீமை செஞ்சாங்கன்னா கர்த்தர் அதை நன்மையா மாற பண்ணணும். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். ஆமாங்க, பரிசுத்தம் மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது. எங்களை வயல் நடத்தின பாஸ்டர் வில்லியம் கேரியும் சரி, பிலிப்பாஸும் சரி, அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, கர்த்தரை எதிர்பார்க்கிற பிரதான எதிர்பார்ப்பு என்னது? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தருவானா பாருங்க, அவனை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமாங்க, கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்காக தான் அழைச்சிருக்கிறார். அசுத்தத்துக்கு அல்ல, உங்களை பரிசுத்தத்துக்காகவே அழைச்சேன்னு சொல்ற அழைப்பே நம்மளுக்கு பரிசுத்தமான அழைப்பு. பரிசுத்தத்துக்கு என்று அழைச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னா, நான் பரிசுத்த ஆகையால் நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகளே, கவனிக்கலாம். உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களா? அதை கர்த்தர் ஆஸ்வாதமாக முடிய பண்ணுவார், நன்மையாக முடிய பண்ணுவார். அதுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற, ஆங்கிலத்துல குவாலிபிகேஷன் சொல்லுவாங்களா? கேட்டது குவாலிபிகேஷன். கர்த்தர் எதிர்பார்க்கிற குவாலிபிகேஷன் என்ன? பரிசுத்தம். நீ பரிசுத்தமா இருந்தேன்னா எந்த அளவுக்கு உனக்கு தீமை நடக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நன்மையா மாறும். ஆமாங்க, கர்த்தர் அதெல்லாம் நன்மையாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், எபிரேயருக்கான நிருபம். எபிரேயருக்கான நிருபம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 13ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். எதமா வாசிக்கிறோம்? 11, 15 அதிகா வாசிக்கிறீங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் பிடித்திருக்கும். போதும் அப்படியே நில்லுங்க. ஆபிரகாம் விட்டு வந்த தேசத்தை நினைக்கவே இல்லை. அதை நினைச்சிருந்தா அவங்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அப்படின்னு சொல்றாரு. நம்ம எந்த பாவத்தை, எந்த அசுத்தத்தை விட்டுட்டு ஆண்டவரிடத்துல வந்துட்டோமோ அதை நினைக்கவே கூடாது. நீங்க அதை நினைச்சீங்கன்னா அந்த வழிக்கு, அதுக்கு வழிக்கு பிசாசை ஏற்படுத்திடுவோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை அங்கிருந்து கொண்டு வந்ததுக்காக, எதுக்காகன்னா ஆபிரகாம் செல்வ சீமானை மாற்றும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். ஆபிரகாமே, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ள அப்படின்னா அந்த சந்ததியில யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். பூமியில வம்சங்கள், பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆஸ்வதிப்பாருன்னு சொல்லி இந்த ஆஸ்வதத்தை கொடுக்கிறார். யாருக்கு? ஆபிரகாம் கொடுக்கிறார். இதே சாராள் அம்மா கூட, ஆகார கூட சொல்வார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவாருன்னு சொன்னாரே தவிர உன் சந்ததிக்குள்ள பூமியில வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லல. காரணம் என்னன்னா, ஆகாருடைய சந்தையில யார் வரப்போறது கிடையாது, இயேசு கிறிஸ்து வரப்போறது இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். அதனால ஆபிரகாம் தான் விட்டு வந்த தேசத்தை நினைக்கல. நினைச்சா அதுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. சோதம் குமார பட்டணத்தை விட்டு போன்றார். திரும்பி பார்க்காத லோத்தேன்னாரு. திரும்பி பார்க்கல. ஆனா யார் திரும்பி பார்த்தாங்க? லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்துதான் என்ன வேணானோ உப்பு தூணான மூலமொழியில அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்கன்னா, விட்டு வந்தாலும் கூட சோதமுடைய அதாவது பாவ இன்பங்களை தான் இருதயத்துல வச்சுன்னு இருந்தாங்க. அதை இச்சித்துக்கினே வராங்க. ஐயோ, இப்பேற்பட்ட சோதமை விட்டுட்டோமே, இவ்வளவு பாவம் அசுத்தம் இருக்குது, இன்பங்களா இருந்தது, அதை விட்டுவன் தண்ணி தான் இருதயத்துல இச்சின்னு வந்ததுனாலதான் கர்த்தருடைய கட்டளையே அதை பிரதானமா என்னமா அவங்கள என்ன பண்ண வச்சுது? திரும்பி பார்க்க வச்சுது. அவங்க என்ன பண்ணாங்க? உப்பு தூணானாங்க. அதனால விட்டு வந்த தேசத்தை யார் நினைக்கல? ஆபிரகாம் நினைக்கலங்க. நினைச்சிருந்தா
அவர் போவதற்கு சமயம் வாய்த்திருக்கும். பாருங்க, அதுக்கு 13ஆம் வசனத்துல காரணத்தை சொல்றாரு பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. அல்லேலூயா. பூமியில அவங்க எப்படி தெரியுமா வாழ்ந்தாங்கன்னா, அந்நியரும் பரதேசியமா வாழ்ந்தாங்க. கானான வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஆனா அதை எடுத்துக்கல. அதுல எப்படி அந்த பூமியில காணப்பட்டா அந்நியனும் பரதேசியமா காணப்பட்டாங்க. அந்நியம் பரதேசின்னா உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு பரதேசி பிச்சை எடுக்கிறானே, அவன் ஒரு விரும்பத்தை அவனால செய்ய முடியுமா? 10 ஏக்கர் வாங்கினா வாங்க முடியுமா? முடியாது. அதே போல அந்நியனும் பரதேசியமா நம்ம பூமியில இருந்தாங்க. அதனாலதான் தான் விட்டு வந்த தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணல, திரும்பி போவாங்க. நாமளும் இந்த பூமிக்கு அந்நியனும் பரதேசியமா, அது நமக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. உலகம் நமக்கு என்ன கிடையாது, சொந்தம் கிடையாது. சரி, பரலோகத்தை நாடினாரு. அதனால்தான் தான் விட்டு வந்த தேசத்தை அவர் நினைக்கல. நினைச்சிருந்தாருன்னா போறதுக்குன்னா இருக்கும், சமயம் கிடைச்சிருக்கும். 3வது காரியம், யோபு 42:2 வாசிக்கலாமா? பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு செய்ய நினைச்சிட்டாருன்னா ஒரு நாளும் தடைப்படாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். தேவரீர் நீ சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன பண்ணாது, தடைப்படவே படாது. ஆண்டவர் செய்ய நினைக்கிறத ஒரு மனுஷனாலே தடுக்கவே முடியாது. நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க. இவங்க அது பயின்றுவாங்களோ, இவங்க இதை பயின்றுவாங்களோ, மொட்டை கரிகாசி போட்டுருவாங்களோ, இல்ல சண்டை வச்சுக்குவாங்களோ, பிரச்சனை வச்சுக்குவாங்க. கர்த்தர் உனக்குன்னு நியமிச்சிட்டாருன்னா அது ஒரு மனுஷனை தடை செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர் யாரு? சர்வ வல்லவர். திரும்ப வாசிங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சர்வ வல்லவர், எல் ஷடாய். பாருங்க, எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சர்வ வல்லவரா இருக்கிறதுனால அவர் நினைச்சதை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. அதை உனக்கு நிச்சயமா தருவார். ஆமென். 3 காரியத்தை பார்த்தோம். அதாவது உங்களுக்கு தீமை செய்ய நினைப்பாங்க, கர்த்தர் அதை நன்மையா மாற பண்ணுவார். எப்போ? பரிசுத்தமா. 2வது, ஆபிரகாம் விட்டு வந்த தேசத்தை நினைக்கல. நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு, சமயம் வாய்த்திருக்கும். ஏன் நினைக்கலன்னா அவர் எதை நான்னாரு, பரலோகத்தை நான்னாரு. 3வது, கர்த்தர் செய்ய நினைச்சு தடைப்படாது. ஏன்னா அவர் யாரு? சர்வ வல்லவர். அவரு நினைக்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் காரியத்தை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய கரத்துல வச்சு 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 ஜபிச்சீங்கன்னா, அவரு நினைச்சிட்டாருன்னா ஒரு மனுஷன் அவர் கையில இருந்து எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. சரி, முழங்கால் படிடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். காலை ஜெபத்துக்கு வாங்க. இன்னைக்கு கூட அத்தி மரத்தை குறித்து பார்த்தோம், ஒரு பல காரியங்களை பார்த்தோம். கண்களை மூடுங்க. என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, செபித்து இருப்பாங்கப்பா, கேட்டு இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதித்தது போல பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் நீங்க நினைத்து என் தேவனே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த வார்த்தை எங்களுக்காக சமயத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் நீங்க பேசுறீங்க ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் தீமைக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் விலகு வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பக்தர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. நாளைக்கு காலையில ஜெபம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.